கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில நேற்றைய தினம் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்களுடைய கோவை சத்தியன் அவர் கூட மாலை முரசு நடந்த அந்த எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட விவாத நிகழ்ச்சியில குறிப்பா பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது பல சாதியவாதிகள் கூறுகின்ற நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது தற்போது தமிழ்நாடு முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. இது சத்தியனுடைய குரலா இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய குரலான்னு சொல்லிட்டு பல தமிழக மக்கள்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா அவர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கீழே கூட கைது செய்யணும்னு பல கோரிக்கை வருது. இந்த விவாத நிகழ்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? தினசரி தொலைக்காட்சியில விவாத நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஆரோக்கியமான விஷயம்தான். அதுல அரசியல்ல அனுபவப்பட்டவங்க, அரசியலில் பட்டறியப்பட்டவர்கள், அரசியல் ஞானம் பெற்றவர்கள் பொதுவா எந்த தொலைக்காட்சியிலும் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆட்களை அவங்க அதிகமா யாரையுமே பயன்படுத்துறது இல்லை பொதுவா. அதனால அரசியல் விவாத மேடைகள்ல தொலைக்காட்சிகள்ல கொஞ்சம் ஆரோக்கியமான அரசியல் நிகழ்வுகள் மக்கள் பார்க்குற மாதிரி இல்லை. அதில் நேற்று மாலை முரசு தொலைக்காட்சி நடத்திய அந்த விவாதம் என்பது எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படுகிற தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தமாக ஒரு விவாத நிகழ்ச்சி. அதில் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் என்று கருதுகிறேன். அவரு அரசியலுக்கு அவர்களா சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுறாரு. ஒரு பொறுப்பா பேசணும். அவருடைய குரல் யாரின் குரல் அப்படின்னு கேட்டீங்க, எடப்பாடியின் குரல் தான். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்காக 100 ஆண்டுகள் போராடிய இயக்கம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களுக்கு இலவசன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுக்காக தான் கலைஞர் உரிமை பயணம், அதுக்கு பேர் உரிமை பயணம்னு வச்சிருக்கோம். அது ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சமூக நீதி போராளிகள்னு சொல்ற பூரா வலைதளத்துல பொன்முடி பொன்முடி பொன்முடின்னு கத்துனாங்க. இன்னைக்கு ஒரு பேச்சக்கான சமூக வலைதளத்துல பாருங்க. ஆனா அதற்காக நம்மெல்லாம் கண்டிச்சோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமை கண்டித்தது. அதான் பொறுப்பான தலைமை. அவரும் வருத்தம் தெரிவித்தார். இது ஒரு பொறுப்பான அரசியல் நடவடிக்கை. ஆனா எவ்வளவு பேரு RSS சங்கி கூட்டம், இந்த புதுசா நடிகருக்கு வந்திருக்கான அரிதார பூசினாங்க, இவங்க ஆளுக போலி அம்பேத்கரை பயன்படுத்துறவங்க ஐயோ அப்பா சமூக நீதி போச்சு சமூக நீதி போச்சுன்னு கத்துனாங்க. ஒரு நானும் பார்க்குறேன், ஒரு சவுண்டை காணோம். அவர் என்ன பேசுறாரு? எஸ்ஐஆர் கொடுத்து பேசுனா 77,450 வாக்குச்சாவடிகள் இருக்கு தமிழ்நாட்டில். இதுல திமுகவையும் அண்ணா திமுகவையும் கூப்பிடுவாங்க, 2 கட்சிக்காரங்களையும். இந்த வாக்காளர் சேர்க்கவா அழிக்குவான்னு கேட்பாங்க. அப்படியா கேட்கிறேன்? பீகார்ல அப்படியா நடந்துச்சு? 65 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரால் தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தின் அடி வேர்ல வெந்நீர் ஊத்தி அழிச்சிருக்கான். யாரு? பெண்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள் பட்டியல் வகுப்பினரை அழிச்சிருக்கான். அதைத்தான் இங்க செய்ய போறான். இதை அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? சாதி ஆணவத்தோட, வெறியோட, சாதி திமிரோட. என்ன நீங்க ஒரு ஆளை நீக்கணும்னு அடையாளம் பார்த்து ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், மிதிக்கப்பட்டவன். ஏன்னா உனக்கு சாதாரண மத்திரி தான் ஒதுக்கப்பட்டவன், நெசுக்கப்பட்டவன். திராவிட இயக்கமே உண்மை தேவையாய் அழுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை தாண்டா திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவுடைய இயக்கத்தை தோற்றுவிச்சாங்க. உனக்கு என்ன தெரியும் வரலாறு? உனக்கு எடப்பாடிக்கலாம் சாதிய வன்மத்தோடு இன்றைக்கு அதிமுகவை எடப்பாடி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சாதி வெறியோடு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதான்
அந்த அதிமுக செய்தி தொடர்பாளுடைய நச்சு கருத்து, வெறியோட கருத்து, சாதி ஆணவமான கருத்து. உனக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிசுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு எவ்வளவு திமிரு உனக்கு அந்த வார்த்தை. அதுக்கு மன்னிப்பே கேட்கல. நெறியாளர் பேசுறார், மன்னிப்பு கேட்கல. அவர் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாக கலந்துட்ட கருணாநிதி அவர் பேசுறாரு. எதையுமே அவர் கண்டுக்கல. அந்த ஆணவத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் காலத்துல பட்டியல் வகுப்பினர் மத்தியில தான் கொடி கட்டி பறந்த இயக்கம். அந்த மக்கள் தான் தூக்கி கொண்டாடினாங்க அதிமுக, எம்ஜிஆர். அம்மா காலத்துல பட்டியல் வகுப்பில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் 42 தொகுதியும் கைப்பற்றி இயக்க அம்மா காலத்துல அதிமுக ரிசர்வ் தொகுதியை பூரா ஒரு தொகுதி கூட விட்டு விடல. அப்படி பட்டியல் சாதி மக்களுடைய நம்பிக்கைக்குரிய இயக்கமாக அதிமுகவை இன்னைக்கு ஒரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோருக்கு எதிரான கட்சியை நடத்துறாரு. முக்குளத்தோர்னாலே தீண்டத்தகார பார்க்கிறாரு. முத்துராமலிங்க தேவருக்கு போய் நினைவிடத்துக்கு சம்பிரதாயத்துக்காக வீர வணக்கத்தை செலுத்திட்டு அந்த முக்குளத்தோர் மக்களுடைய பிரதிநிதியாக தெற்கு சென்னையிலே மதிக்கப்படுகின்ற சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இங்க இருக்கக்கூடிய முக்குளத்து பிரதிநிதிகள் அதிமுகவுல அடையாளமே இல்லாம அடிச்சு கூட இல்லாம அழிக்கிற வேலைய எடப்பாடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க சாதாரண கிள்ளுக்கிற மாதிரி பட்டியல் வகுப்பினர் அதிமுக செய்தி தொடர்பாளர் நசுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டது. வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கெல்லாம் கொதிச்சு போற மாதிரி சாதாரணமா தெரியுதா? வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் அந்த நபர். வாய் கொழுப்பு. RS பாரதிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைப்பு செயலாளர் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி வருகின்ற பொழுது பட்டியல் வகுப்பினரை குறித்து பேசியதற்காக எவ்வளவு கொந்தளிச்சீங்க, இட்டு கட்டினீங்க. உண்மையிலே RS பாரதி அந்த மாதிரி பேசல, அந்த உள்நோக்கத்தோடு பேசல. ஆனா அதற்கு நம்ம வருத்தம் தெரிவிக்க சொன்ன வருத்தம் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைமை வருத்தம் தெரிவிக்க சொல்லுச்சு. CV சண்முகம் பெண்கள் குறித்து ஆணாதிக்க உணர்வோட பேசுறாரு. அம்மா அம்மா என்று சின்னம்மாவை அம்மா என்று கதறிய CV குடிகார சண்முகம் திமுக ஆட்சி வந்தா இலவசம் கொண்டாட்டி கொடுப்பாங்க. எவ்வளவு அக்கிரமான பேச்சு. எடப்பாடி வருத்தம் தெரிவிச்சாரா? CV சண்முகம் வருத்தம் தெரிவிச்சாரா? ராஜா அவர்கள் என் தாயை அவதூறாக பேசிவிட்டான்னு சொல்லி எடப்பாடி கொந்தளிச்சாரு. இன்னைக்கு பெண்களை பூரா அவதூறாக பேசியிருக்காரு CV சண்முகம். அதிமுக தலைமை அங்கீகரிக்குதா? நான் கேட்கிறேன். அதனால இது எடப்பாடி வேடிக்கை பார்க்கறதுக்கு காரணம் என்ன? அதிமுக என்ற கட்சியை பட்டியல் வகுப்பினருக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, முக்குளத்தோருக்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக அதிமுகவை சுருக்கிட்டார் எடப்பாடி. அதான் அந்த செய்தி தொடர்பாளர் நடவடிக்கை இல்லை. செய்தி தொடர்பாளர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? இந்த சமூக நீதி பேசுற புரட்சி புலிகள், அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிற அந்த பொய்யான ஆளுகள்லாம் சமூக நீதி பேசுறோம். ஏன் அமைதியா இருக்கான்? இதே திமுக யாராவது பேசியிருந்தா இப்படி கொந்தளிக்கிறீங்க, பொன்முடி எதிர்த்து கொந்தளிக்கிறீங்க, சமூக வலைதளத்தில் RS பாரை எடுத்து கொந்தளிக்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா எதிர்த்து கொந்தளி. இவங்கெல்லாம் உள்நோக்கத்தோட பேசல. ஆனா இருந்தாலும் தலைமை உள்நோக்கத்தோடு தவறாக பேசியிருந்தால் வருத்தம் தெரிவிக்க திமுக தலைமை சொல்லுது. முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்றாரு, வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, மாலை முறை சுவாதத்துல எவ்வளவு தரக்குறைவாக வன்கொடுமையோடு நம்முடைய இரத்த உறவுகளை இழிவாக, ஆணவமாக, திமிராக, கொழுப்பாக ஒரு அதிமுக தகவல் தொடர்பு
செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. அதுக்கு அவரு கொஞ்சம் கூட மனசாட்சியோட வருத்தம் தெரிவிக்கல. அவரை வருத்தம் தெரிவிக்க அதிமுக தலைமையும் சொல்லல. இந்த நிலைமை நீடிச்சா என்ன ஆகும்? இல்லைங்க சார், அதிமுகவே திராவிட கட்சியான ஒரு பல கேள்விகள் இல்ல, இன்னைக்கு இல்லாம போச்சு. இன்னைக்கு அவங்க பாஜக கிட்ட என்னைக்கு உடன்பாடு வச்சாரோ ஏமாற்று பெருவழி. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க மதவாத கட்சியான பாஜக நம்பி ஏமாந்துட்டோம். ஜெயக்குமார் சொன்னார், நான் தோத்ததுக்கு காரணமே பாஜக தான். சி.வி. சண்முகம் சொன்னார். எடப்பாடி எஸ்டிபிஐ மதுரையில மாநாட்டில், நம்முடைய நெல்லை முபாரக் தலைமையில் நடந்த மாநாட்டில் வந்து பேசிட்டு, நாங்க தோழமை கட்சியினால துரோகத்துக்கு துணை போயிட்டோம், குடியுரிமை தடை சட்டத்துக்கு நாங்க ஆர்வா போயிட்டோம். இனிமே ஒரு காலம் இல்லை, 2024, 2026, 2031 வரைக்கும் கூட எந்த காலத்திலையும் நாங்க பாஜகவோட மதவாத கட்சியோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனு தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வாக்குகளை பீகார்ல எஸ்ஐஆர் பேர்ல திட்டமிட்டு வாக்காளர்களை அங்கே குறைச்சி எதிர்கட்சியெல்லாம் போராடுறதுக்கு முன்னாடி 45 லட்சம் பேரை இன்னும் அவன் எடுத்து வச்சிருக்கான். அதை தான் இங்க செய்ய போறான் தமிழ்நாட்டில். இதற்கு நீங்க துணை போகலாமா? துணை போறது மட்டும் இல்லாம நம்முடன் வாழுகின்ற நம்மோடு நம்முடைய ரத்த உறவுகளை திராவிட இயக்கம் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பித்து அவருடைய கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமை, அனைவருக்கும் சம வாய்ப்பு உரிமை கொடுப்பதற்காக தான் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் கொள்கைக்கு நேர் எதிராக நீங்க இழிவாக வன்கொடுமையோடு ஒரு செய்தி தொடர்பாளர் அண்ணாவின் கொடி, அவருடைய உருவம் படித்த கொடிய கையில வச்சுக்கிட்டு, அந்த கட்சிக்கு அதிமுகன்னு பேர் வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி விவாதங்கள்ல இவ்வளவு கடுமையாக பேசுனதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. எதிர்கால தமிழ் சமூகத்துல, திராவிட தமிழ் சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதம் அல்ல. இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் தொலைக்காட்சியில நீங்க கூட்டு வந்து ஆரோக்கியம் இல்லாதவர்களை, அரசியலில் அறவேக்காடுகளை, அரசியல் அனுபவமற்றவர்களை நீங்க கொண்டு வந்து இப்படி பேச வைக்கிறது போது தொலைக்காட்சிக்கு மரியாதை இல்லை. அதனால எதிர்காலத்துல காயப்படக்கூடாது எந்த சமூகமும், அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி. ஆனா திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் சமுதாயத்தை இழிவுபடுத்துகிறார். அந்த மக்களுடைய பிரதிநிதியான ஓ பன்னீர்செல்வத்தை பொதுக்குழுக்கு வர சொல்லி பாட்டில் கூட அடிக்கிறாங்க. இழிவு தானே? திருமாவளவன் வந்து அவர் காரை மறிச்சிருக்கான் ஒருத்தன், அவன் என்ன சாதின்னு தெரியாது. ஆனா அங்க இருந்த தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவன் சவுண்டை கொடுக்குறான், ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறான், 2 தட்டு தட்டி அனுப்புறாங்க. இதற்கு கொந்தளிக்கிறீங்க. 4 ஆண்டு காலம் ஓபிஎஸ் அவர் தயவால் ஆட்சி ஆண்டவர் எடப்பாடி பழனிசாமி, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வத்தை. ஆனா அவரை பொதுக்குழுல பாட்டில் கூட அடிக்கிறான். ராஜீவ்காந்திக்கு கொந்தளிக்கிற நம்ம மக்கள் ஓபிஎஸ்க்காக வரமாட்டேன்றீங்களே. இங்கேயும் அவருக்கு சாதி வன்மத்தோடு தான் ஓபிஎஸ் தாக்குறார். இன்னைக்கு டிடிவிய தீண்ட தகாரா பார்க்கிறார் முக்குளத்தூர்னால. சின்னமாவ பாஜக கட்சி தீண்ட தகாரா பார்க்குது. 33 வருஷம் அம்மா ஜெயலலிதா இருந்த அந்த வழக்கு நம்பர் 1 அவங்க தான் அக்யூஸ்டா சாட்டப்பட்டவங்க. அவங்க இருக்கிற காலத்தில் 33 வருஷம் இழுத்தடிக்கப்பட்ட வழக்கை முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்கக்கூடாதுக்காக கவர்னரை தமிழ்நாட்டுக்கே வரவிடாம 33 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த வழக்கை உடனடியாக சின்னம்மா சசிகலா தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார் என்றால் மனுதர்மம், சூத்துரட்சி, பிரமலைக்கா, நம்முடைய தஞ்சாவூர் கல்லர், முக்குளத்தோன்று அந்த தீண்ட தகாமையை பாஜக சசிகலா மீது திணிக்கிறது. அதை எடப்பாடிக்கு திணித்து கொண்டு யாரால் அடையாளம் காட்டப்பட்டாரோ அந்த சசிகலாவுக்கு இன்னைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமூகத்தையே புறக்கணித்து, அதை போன்று இன்னைக்கு தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய பொடியாளர்களை, அடப்பொடியாளர்களை, அடிப்பொடியாளர்களை, நம்முடைய பட்டியல் வகுப்பினரை இவ்வளவு தரக்குறைவான தொலைக்காட்சி வாதத்தில் பேச அனுமதிக்கிறாருன்னா
எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய விரோதியாக இருக்கிறார். எதிர்கால தமிழ் சமூகம் சரியான பாடத்தை எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு புகட்டும். நன்றி சார். நன்றி.